யா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி ஜோதி வரல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோமோ அது பண்ணியிருக்காங்க. டோஸ் உழுகுது பாருங்க. அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கெல்லாம் டோஸ் உழுகு என்கிட்ட. லேட் நைட் படிச்சுட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வைத்து கொள்ளாதீர்கள். அப்புறம் அதே மாதிரி அங்கே தூக்கம் வரும். அதே மாதிரி நம்ம 10 மணிக்கு தூங்கிக்கிறேன், பகலில் தூங்கிக்கிறேன்னு சில குழந்தைங்க பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா பகலில் எக்ஸாம் வந்துட்டா அதே மாதிரி தூக்கம் வரும். மத்தியானம் தூங்கிக்கலன்னா மத்தியானம் எக்ஸாம் ஐ டோன்ட் நோ. இப்போ நீட்டு காலையிலே மத்தியானமாம்மா? ஆஃப்டர்நூன் தூங்கிக்கிறேன். என்ன மாதிரி ஆள் ஆஃப்டர்நூன் தூங்குற ஆள் ஒரு 10 நிமிஷம் தூங்குற ஆள் போய் எங்கே உட்காந்தா நாங்கள் போய் அப்படி தூக்கண்டா ஒரு இப்படி. ஸோ நீங்கள் உங்கள் ரிதம், பாடி ரிதத்தை இப்போ இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இன்னொரு 10 நாள் இருக்குது. என்ன உணவு சாப்பிட வேண்டும், மேடம் சொன்ன மாதிரி எப்படி தூங்க வேண்டும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக இருக்குது. அது அந்த முந்தின நாள் பண்ணிக்கலான்னா அது நடக்காது, பாடியெல்லாம் ஒத்துக்காது. Like I was telling how I was preparing for my this running for 15 hours. I was preparing mentally for 10 days. எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், எத்தனை மணிக்கு முடிக்கணும், அப்படியெல்லாம் நான் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங். ஏன் எனக்கு தெரியும் என்னால் முடியாது, எனக்கு அந்த வயசெல்லாம் போயிடுச்சு. இது பண்ண முடியாத ஒரு காரியம். அது மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நீட் ஒரு பெரிய விஷயம், பண்ண முடியாத காரியம்னு எல்லாரும் சொல்கிறதேன். ஆனால் ஒரு வழக்கு பண்ணிடலான்னு ஒரு தைரியம் இருக்குது. அங்கே நிலவில் தான் இருந்தேன் அன்றைக்கி நான். அதனால் ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். சக்ஸஸ்ஃபுல்லி ஐ எக்ஸிக்யூட்டட். வாழ்க்கையிலேயே நான் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ண பறிச்சா இந்த போன வாரம் நான் ஓடினது தான். 15 kilometers 2 hours 45 minutes ஐ ரேன் விதவுட் ஸ்டாப். தண்ணி கூட குடிக்காமல், தண்ணிக்கு பதிலாக ஆரஞ்சு போட்டிருந்தேன். ஆரஞ்சு எடுத்து அப்படியே முழுங்கிட்டு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் கோஸ் அலாங் ஃபார் த சக்ஸஸ். அது மாதிரி தான் உங்களுக்குமே. நீட் எழுதி ஜெயிக்கணும்னா இப்போ இருந்தே நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். உங்களுக்கு அதுக்கான டிப்ஸ் மட்டும் கொடுக்குறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிடாதீங்க. அது ஒர்க் ஆக போனால் போயிடலாம். ஒன்று சாப்பிட்றது. யூ ஷுட் ஈட் வாட் யூ லைக் மோஸ்ட், வாட் இஸ் சூட்டபிள் ஃபார் யுவர் இது சூட்டபிள் ஃபார் யுவர் என்ன சொல்கிறது, ஃபார் யுவர் பாடி. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன சாப்பிடணும் பண்ணால் உங்கள் பாடிக்கு எது சூட் ஆகுதோ அதுதான் சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம். எனக்கு பாடி சூட் ஆகாத சாப்பிடக்கூடாது. சப்போஸ் எனக்கு நான்வெஜ் எல்லாம் அவ்வளோ ஜீரணிக்காது. அது சண்டே எங்கள் வீட்டில் நான்வெஜ் தான் பண்ணுவாங்கன்னா ஒழுங்கு மாதிரியே உங்கள் அம்மாவை மிரட்டி, எந்தாலும் அம்மா கேட்கலன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் மிரட்டிடுறேன். மிரட்டி எனக்கு நான் வெஜ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். இல்லை நான்வெஜ் தான் பிடிக்குன்னா உங்கள் வீட்டில் வெஜ் செய்கிறாங்கன்னா அங்கே மிரட்டி நான்வெஜ் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பண்ணுங்கள். பிடிக்காத ஒன்று வீட்டில் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அப்பாவுக்கு பிடிக்குது, தம்பிக்கு பிடிக்குது அப்படின்னு பண்ணக்கூடாது. இந்த 10 நாளைக்கு அவர் பண்ணக்கூடாது. 10 நாளைக்கு தத்துவத்திக்கு ராஜ்யம்தான் அவங்க வீட்டில். ரெண்டாவது அந்த குடும்பமே நீட்டு பற்றி நினைக்கணும். ஒரு ஆள் நினச்சா பத்தாது, தத்துவத்திக்கா நினச்சா மட்டும் பத்தாது. அவங்க அம்மா நினைக்கணும், அப்பா நினைக்கணும், தாத்தா பாட்டி தம்பி அண்ணன் எல்லாரை பற்றி நினைக்கணும். நினைக்கணும் அவங்க படிக்கணும்னு அர்த்தம் இல்லை, இல்லை உங்களை படின்னு சொல்லணும்னு அர்த்தம் இல்லை. அதை பற்றி ஒரு நினைப்பு இருக்க வேண்டும், நினைப்பு இருக்கணும். அப்போ என்ன நினைக்கணும், யாருங்க எழுத போகிறான், ஹூ இஸ் அ ஹீரோயின், தத்துவதிக்காத ஹீரோயின். அந்த ஹீரோயினுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் நம்மளால். நல்லா உணவு சமைக்கலாம், அம்மா சொல்லலாம். பாட்டி அப்போ பொண்ணை உனக்கெல்லாம் ஈஸி தான், நீ பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லலாமா? தத்துவதிக்கா உங்கள் பாட்டியை தாத்தா இந்த வார்த்தை சொல்லலாமா, சொல்ல முடியாதா? தத்துவதிக்கா இல்லையா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் தாத்தாவோ பாட்டியோ சொல்லலாமா? சொல்லுவாங்க. இது ஒன்றும் சொல்லாத விஷயம், சொல்லுவாங்க இல்லையா? உனக்கெல்லாம் ஈஸி தான் சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லணும். அவங்க இருந்தால், இல்லாத விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம் கொடுக்க வேண்டும். நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா சினிமா படத்தில் பார்ப்போம், அந்த பாட்டி சொல்கிறத கேட்டதுனால தான் அந்த பொண்ணு ஜெயிக்கும் நம்மளாம் பார்த்துருக்கோம் இல்லையா? தாத்தா பாட்டி தே ஹவ் காட் தட் கைண்ட் ஆஃப் இது. உங்கள் அண்ணனோ தம்பியோ நினைக்கணும். உங்கள் அண்ணனா தம்பி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நீ சொல்லிடுவியா அப்படின்னு உங்கள் அண்ணன் சொல்லணும். உங்கள் அக்காவாக இருந்தா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் சொல்லிடுவியா, உனக்கு தெரிஞ்ச இந்த பயாலஜியில் நான் கேள்வி கேட்குறேன், அந்த மாதிரி கிண்டல் விடறவன். அது அந்த வீடே அந்த எக்ஸாம் பற்றி நினைக்கும். இட்ஸ் நாட் ஒன்லி யூ, இட் இஸ் யுவர் என்டையர் ஃபேமிலி ஹஸ் டு கோ வித் தட். அதே மாதிரி தத்துவதிக்க 11 மணி முடிய படிக்கிறாங்கன்னா அந்த அப்பாவோ அம்மாவோ அந்த வீட்டில் யாரோ ஒருத்தர் 11 மணி முடிய முடிச்சுட்டு இருக்கணும். அவங்க படிக்க வேண்டாம், அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கட்டும். அவங்க வேலை பாத்திரம் கழுவுறதோ ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கட்டுமே, அந்த அம்மா என்ன வேலையை செய்யட்டும். ஆனால் அவங்க 11 மணி முடிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் கோஸ் அலாங் வித் யூ. இட்ஸ் நாட் தட் ஈஸி டு கிளியர் நீட். இதெல்லாம் தேவைப்படுது. ஒரு ரொம்ப டாப்பர் நம்ம சிவா மாதிரியோ ராதா மாதிரி இருந்தால் எதுவுமே தேவையில்லை. அவன் போய் எழுத. ராதா பற்றி எனக்கு தெரியும், சிவா கூட சொல்ல வேண்டாம்.
போய் எழுதானே 100 வாங்கிடுவான் அந்த காலத்தில். அவனுக்கு எதோ தேவையா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவன் லெவலெல்லாம் வேறு. அவன் லெவலெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம இருக்க மாட்டோம். அப்படி 1-2 இருக்கும், அவங்க லெவல் விட்டுருங்க. அவன் 2 மணி முடிய அவன் டிடி விளையாடுவான். ராதா அவன் கிளாஸ்க்கு வராருல, இங்கிலீஷ் மேத்ஸ் வாரியார், டிடி விளையாடுவான். எங்கள் டிடி இருக்கும் 2 மணி முடிய. ஏன்னா 2 மணி முடிய தான் டீ கிடைக்கும் எங்கள் கேன்டீனில். டிடி விளையாடி டீ குடிச்சிட்டு வந்து தூங்குவான். நாங்கள்லாம் 10 எக்ஸாம் இருக்குது நாளைக்குன்னு 10 மணிக்கு தூங்கிடுவோம். காலையில் அடித்து படிச்செல்லாம் அவன் தான் டாப்பராக இருப்பான். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். அவங்களாம் விட்டுருங்க. நம்ம மாதிரி ஆட்கள் நம்ம பேசிக்குவோம். ஸோ நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் வீடே அதை பற்றி நினைக்க வேண்டும். 3வது மொத்தமாக உங்களுக்கு தத்துவதிக்க நீங்கள் எந்த ஊர்? அவினாசியா? திருப்பூரா? திருப்பூர். திருப்பூர். என்ன பாப்புலேஷன் திருப்பூர்? 5 லட்சம்? 8 lakhs. 8 lakhs. எத்தனை டாக்டர் இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சு? எவ்வளோ டாக்டர் இருக்காங்க அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் சார். ஸ்ட்ரீட்டுக்கு ஒன்று இருப்பாங்க சார். ஒரு 50 ஸ்ட்ரீட் போட்டுக்கலாமா? அவ்வளோதான் இருக்கும் திருப்பூர். 50 டாக்டர்னு வச்சுக்கோங்க. இன்னும் கூட ரொம்ப கொஞ்சம் பெரிய வியாதிக்கெல்லாம் கோயம்புத்தூர் தான் வராங்க, இல்லை கோயம்புத்தூர் முடியலன்னா வெளியே போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ டாக்டர்ஸ் நம்ம ஊரில் நிறைய தேவைக்கண்ணா. அது வந்து என்னோட ஆள் மனசுலேருந்து சொல்கிறேன். நீ உனக்காக படிக்கலை, தத்துவத்திக்கு அதுக்காக படிக்கலை, உங்கள் அப்பா அம்மாவுக்காக படிக்கலை, ஃபேமிலிக்காக படிக்கலை, இந்த சொசைட்டிக்கு நீங்கள் வேணும். கடவுளுக்கு அடுத்தபடியாக யார் வேணும்னா டாக்டர்ஸ் வேணும். அன்ஃபார்ச்சுனேட்லி டாக்டர்ஸ் வேணும். ஏன்னா நம்ம கண்டதெல்லாம் சாப்பிட்றோம், கண்ட லைஃப் ஸ்டைலாக மாறி போச்சு. டாக்டர்ஸ்னால் கண்டிப்பாக வேணும். அதனால் யூ ஷுட் சக்சீட் இன் யுவர் நீட். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூ டூ எ சர்வீஸ் பை சக்சீடிங் இன் நீட். யூ டூ எ சர்வீஸ் டு த சொசைட்டி, சர்வீஸ் டு யுவர் ஃபேமிலி, சர்வீஸ் லைக் பீப்புள் லைக் மீ அண்ட் மேடம். எல்லாருக்கும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க. நாங்கள் உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரி நிலைமையில் தான் நீங்கள் இருக்கீங்க. அதனால் உங்கள் ஃபேமிலி உங்களை சப்போர்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆச்சரியம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பண்ணணும். அண்ட் வி நீட் லாட் ஆஃப் டாக்டர்ஸ், ரைட்? அதை நீங்கள் மனசில் வச்சுங்க. அது உங்கள் கையால் தான் முடியும். என்னால் முடியுமா? இப்போ போய் முடியாது. இல்லை மேடத்தினால தான் முடியுமா? தெரியல. மேடத்தினால் முடியாது போகலாம். ஸோ ஆனால் உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அந்த எட்ஜுக்கு வந்துட்டீங்க. அடுத்த 3 இது. 4வது வந்து மொத்தமாக இருக்கிற டைம் உங்களுக்கு குறைவு தான். 3 மணி நேரம் தான். 3 மணி நேரமா? எக்ஸாம் 3 மணி நேரமாம்மா? ஆமாம், 180 மினிட்ஸ் தானே எக்ஸாம். 3 மணி நேரமா? 3 hours 20 minutes சார். 3 hours 20 minutes. 20 மினிட்ஸ் முன்னாடி அந்த பேப்பர் பார்க்க எழுத விட மாட்டான். அது 3 minutes 3 hours தான். 180 minutes. யூ ஹாவ் 180 questions. நீங்கள் வேணால் என்கிட்ட இருக்கிற அப்படியே நான் சொல்கிறத பிளைண்டாக எடுத்துங்க. அதில் 60 questions அரை மினிட்ல எழுதிடுவீங்க. யூ டேக் இட் ஃப்ரம் மீ. 150 கொஸ்டினில் 60 கொஸ்டினை எவ்வளோ மினிட்ல எழுதுறீங்க? அரை நிமிஷத்தில் எழுதிடுவீங்க. அதில் ஒரு 20-30 கொஸ்டின் நமக்கு தெரியாமையே போகலாம். கொஸ்டின் புரியும், ஆன்சர் தெரியாது. அந்த மாதிரி கொஸ்டினே புரியாது ஒரு 2 கேள்வி இருக்கும். அதில் சேர்ந்து வந்துடும். 60 கொஸ்டினை அரை நிமிஷத்தில் எழுதிடுவீங்க. இன்னும் அரை நிமிஷத்தில் பாக்கி இருக்குது. 30 நிமிஷம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும்னா எந்த இடத்துல தேவையோ அங்கே செலக்ட் பண்ணணும். 60 போச்சு, அது ஒரு 10-20 போச்சு, முடியாது 30 போச்சு, 90 போச்சு. இன்னும் 90 நிமிஷத்தில் 90 கேள்வியில் இந்த ½ an hour எடுத்து போட்டிங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கலாம் ஒரு கேள்விக்கு. அதனால் நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில கேள்விக்கு 2 நிமிஷம் முடிய எடுத்துக்கங்க, நத்திங் ராங். இஃப் யூ டேக் எனி திங் மோர் தேன் 2 minutes ஃபார் எ கொஸ்டின், திங்க் பண்ணுங்கள், இது ஒர்த் அட்டெண்டிங்கா, இல்லை நம்மளால் முடியுமா, இல்லை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற எண்ணம் வரணும். அது முடியலன்னா அதுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். ஐயோ 1.5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, குட் பை சொல்லலாமா? சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. மறுபடியும் நீ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. புரியுதுங்களா குழந்தைகளா? தத்துவத்துக்கு நான் சொல்கிறது புரியுதா? எனக்கு 1.5 நிமிஷத்தில் எனக்கு 2 ஆப்ஷனு ரிமூவ் பண்ணிட்டேன், 2ல் ஏதோ ஒன்று. அப்போ நீங்கள் யூ கேன் டேக் சம் மோர் டைம் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் த ரைட் ஆன்சர். கேள்வியே புரியல, எந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணல, ஆனால் எனக்கு தெரிகிற மாதிரி தெரில, அங்கே போய் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். புரியுதுங்களா? அது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டைமிங்கில் இப்போவே சொல்கிறேன், ஒரு தத்துவத்திக்கா லெவலுக்கு ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு 60 கேள்வி ஈஸியாக இருக்கும். இன்னும் அந்த 120 கேள்வி தான் நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதில் ஒரு 30 நம்மளால் முடியாதுன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. அப்போ 60-90, அந்த 90ல் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க. இந்த 60 எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு அபவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் யாருக்குமே அந்த 60 ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும்.
ஓகே சார், எனக்கு வந்து பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் பயாலஜி தான் எனக்கு ஈஸி அப்படின்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதில் முதல்ல மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். அதில் மேக்ஸிமைஸ் பண்ணி பயாலஜி வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக தான் இருக்கும், கொஞ்சம் மனப்பாடம் பண்ண வேண்டி இருக்கும். மனப்பாடம் படத்தில் நீங்கள்லாம் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. இந்த ஸ்டேட் போர்டு குழந்தைகள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்கள என்ன பண்ணணும், அந்த திறமையை யூஸ் பண்ணி அதில் வர்ற கீழே அத்தனையும் நீங்கள் எழுதணும். 360 மார்க் இருக்குது. அந்த 360 மார்க்கில் இன் மை அசஸ்மெண்ட் தத்துவதிகா மாதிரி குழந்தைகள் தே ஷுட் கெட் 330. விதவுட் எனி டிஃபிகல்ட்டிஸ் தே ஷுட் கெட் 330 தரவாக இருந்தால். ஏன்னா இது மனப்பாடம் தான், மனப்பாடம் அவங்களால பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அதனால் 330 மார்க் வாங்குறதுல எந்த ஒரு குறையும் இருக்க முடியாது. அப்புறம் பேலன்ஸ் 360ல் நீங்கள் ஒரு 100 தான் வாங்குறீங்க, 200 தான் வாங்குறீங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். அது அப்புறம் எப்போ பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் இல்லை சார் எனக்கு பயாலஜி அவ்வளோ கஷ்டம், கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப ஈஸினா அப்புறம் கெமிஸ்ட்ரியில் 90 கேள்வி இருக்குது. சாரி, கெமிஸ்ட்ரியில் 45 கேள்வி. சாரி, 45 கேள்வி இன்ட்டு 4 எவ்வளோ, 180க்கு 180க்கு 150 160 நீங்கள் வாங்கிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கிற அது யாருக்கு ஈஸியாக அது மாதிரி. அதுவும் நிறைய தியரி பேஸ் தான், இல்லை கொஞ்சம் ஈக்குவேஷன் பேஸ் அந்த மாதிரி இருக்கும். 160 வாங்கிடலாம். எது ஈஸியோ அதில் நிறைய மார்க் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குங்க. வி கால் இட் அஸ் புட் இட் இந்த பாக்கெட். அதனால் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தது எது ஈஸியோ அதை அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது எனக்கு கெமிஸ்ட்ரி ஈஸின்னு நினச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுங்கள். கொஞ்சம் ரொம்பவே கஷ்டங்கிறது ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸை கடைசியில் வச்சுக்கோங்க. இல்லை சில குழந்தை சொன்னாங்க சார் ஐ டிட் ஜேஇக்கெல்லாம் ட்ரை பண்ணேன், எனக்கு ஃபிசிக்ஸ் தான் ஈஸி அப்படின்னா யூ ஸ்டார்ட் வித் த ஃபிசிக்ஸ், நத்திங் ராங். அது உங்களுக்கு எது சௌகரியமோ அது முதல் தெரிஞ்ச கேள்வியை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். முதல் 30 நிமிஷத்தில் ஆக்சுவலாக 30 கேள்வி எழுதியிருக்கணும், ஆனால் நீங்கள் 20 தான் எழுதியிருக்கீங்க. ஆனால் இஃப் யூ ஃபீல் தட் ஆல் 20 ஆர் கரெக்ட், அப்போ உங்கள் கான்ஃபிடன்ஸ் எப்படி இருக்கும்? தத்வதிக்கா 20 தான் எழுதுனேன், 20ம் கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும் உங்கள் கான்ஃபிடன்ஸ்? தத்வதிக்காவில் யாருன்னு சொல்லுங்கள், யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். டீனோ, ஹவ் டு யூ ஃபீல்? I wrote 20 and all 20 are correct. You feel that you all 20 are correct. ரொம்ப மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்கும் உங்கள் மோட்டிவேஷன். அப்போ போய் கொஞ்சம் தெரியாத குழந்தை கேள்வி அட்டன் பண்ணாலும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆன் த அதர் ஹேண்ட் ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் 20 எழுதுனா 5 தான் கரெக்டாக மாதிரி இருக்குது, 15 தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யுவர் ஸ்பிரிட் வில் பி டவுன். முதல் 2 half an ஹவருக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்கள் எவ்ரி half an hour யூ ஷுட் டூ அ ஸ்டாக் டேக்கிங். ஓகே, half an hour ஆச்சு, எவ்வளோ எழுதணும், இவ்வளோ கரெக்டு, இவ்வளோ ஆன்சர். அப்போ நம்ம ஸ்பீட் அதிகம் பண்ணணுமா, கம்மி பண்ணணுமா, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். அடுத்த half an ஹவருக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையில்லை, அதுக்கப்புறம் நீங்கள் அதை அந்த ஃப்ளோவில் போயிடலாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அது 3வது. 4வது வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 ஆப்ஷன் எனக்கு தெரியல, ஐ மீன் 2 ஆப்ஷன் இஸ் நாட் த ஆன்சர், மற்ற 2ல் தெரியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது இண்டிவிஜுவலோடைய பர்சனாலிட்டி பொறுத்து நீங்கள் கெஸ் பண்ணலாம். அது வைல்டு கெஸ் பண்ணணுமா இல்லை கொஞ்சம் ஜட்ஜ்மெண்டல் கெஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது ஐ லீவ் தட் டு யூ. இஃப் யூ ஆஸ்க் மீ, என்னை நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக கெஸ் பண்ணுவேன், என்னோடய பர்சனாலிட்டிக்கு அது சூட் ஆகும். இதே நம்ம டீச்சர் மற்ற டீச்சர்கள் கேட்டால் இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நத்திங் ராங் இன் இட். இல்லைப்பா நான் கெஸ் பண்ண மாட்டேன், ஐ வில் லூஸ் மார்க்ஸ். பிகாஸ் யூ லூஸ் மார்க்ஸ் 1 மார்க், பட் இஃப் யூ கெயின் 4. சப்போஸ் 10 கொஸ்டினில் கெஸ் பண்ணுறீங்க, 2 தான் கரெக்டு, ஹவு மச் யூ கெயின்? 2 கரெக்ட்னா எவ்வளோ கெயின் பண்ணியிருப்பீங்க? 2 into 4 8 marks. 8. How much you lose? 8 தப்பு. 10ல் 2 கரெக்ட் எழுதிட்டீங்க, 8 தப்பு. How much you lose? -1. அதான் -1 ஒரு கேள்வி, 8க்கு 8 marks. 8 marks you lose. 8 gain, 8 lose. So net loss or gain is 0. You don't lose anything. 2 கரெக்டான கூட 10 கெஸ் பண்ணி still you don't lose. Suppose you got 3 correct. How much you gain? 12 marks. 4ல் 12 மார்க் கிடைக்கும். எவ்வளோ லூஸ் பண்ணியிருப்பீங்க? 7 தப்பாக இருக்கும், 7 போயிடுச்சு. யூ ஸ்டாண்ட் டு கெயின் 5 marks. 12 - 7 5. Suppose you got it correct, only 1 you got it correct, 9 are wrong. அப்போ you lose 5 marks. ஸோ உங்கள் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10 மார்க் 10 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா -5, 0, தட் இஸ் வென் யூ காட் 2 கரெக்ட் 0, +5, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ 2 எழுதினா கூட பிரேக் ஈவன் வந்துடுது.
அப்போ நீங்கள் கெஸ் பண்ணணுமா பண்ண வேண்டாம், நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. ஐ ஆம் நாட் சேயிங் யூ டூ திஸ் டூ தட். இஃப் யூ ஆஸ்க் மீ ஃபார் மை பர்சனாலிட்டி, ஐ வுட் லவ் டு கெஸ் பண்ணி அதை பரவாயில்ல ரிஸ்க் எடுப்போம். ஒன்று தான் கரெக்ட் ஆச்சானா போனது போயிட்டு போகுது, 2 கரெக்ட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லையே, தேர்டுனா இன்னும் பரவாயில்லையே அப்படின்னு நான் கெஸ் பண்ணுவேன். ஸோ ஹவு மச் டு கெஸ், வென் டு கெஸ், ஐ லீவ் தட் டு யூ. இதெல்லாம் எப்போ சொல்கிறேன்னா, வென் யூ ஆர் ஏபிள் டு எலிமினேட் 2. வென் யூ ஆர் நாட் ஏபிள் டு எலிமினேட் 2, யூ ஆர் ஏபிள் டு எலிமினேட் 1, அதாவது ஒன்றும் கூட இல்லைன்னா யூ டெல் தெம் குட் பை. அது போய் எல்லாம் கெஸ் பண்ணாதீங்க. டோன்ட் டேக் எ சான்ஸ். பட் கெஸ் பண்ண மாட்டேன், நான் தெரிஞ்சாதான் எழுதுவேன்னா அப்படி எழுதுனவங்க சக்ஸஸ் ரேட் இஸ் வெரி புவர் அன்லஸ் யூ ஆர் வெரி டாப். நான் பேசிட்டேன் அவங்ககிட்ட. இன்ஃபேக்ட் நீங்கள் டைம் இருந்தால் 3 வீடியோ இருக்குது. ஜோதியோட ஒரு வீடியோ 5 நிமிஷம், சரத்குமார் ஒருத்தரோட வீடியோ 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ, சாம்வெல் அப்படிங்கிற ஒரு வீடியோ 5 நிமிஷம். சாம்வெல் has got 711 out of 720 லாஸ்ட் இயர் இன் நீட். அவரோட வீடியோ நம்ம யூடியூபில் இருக்குது. ஜோதி has got 593 out of 600 in board, but she got less than 400 in NEET. The other fellow is a JU fellow who got 96 percentile or something, but he got 199.25 in the state board cutoff, and finally decided to go and join in Anna University, even though he got in NIT Tiruchi and NIT Pondicherry. இந்த 3 பேர்த்தோட வீடியோ அங்கே இருக்குது. இன்னும் போக இன்னும் 1 பேர் வீடியோ இருக்குது, அதெல்லாம் வேண்டாம். இந்த 3 பேர்த்தோட வீடியோ யூ ஜஸ்ட் டாக் டு தெம். ஐ மீன் கேளுங்க எப்படியெல்லாம் பண்ணாங்க, அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு. 5 நிமிஷம் தான், 3 நிமிஷம். ஐ திங்க் இட்ஸ் ஒர்த் ஸ்பெண்டிங். 3 பேர்த்தோட வீடியோ. சாம்பல்னு போடுங்க வந்துடும், சரத்குமார் போடுங்க வந்துடும், ஜோதின்னு போடுங்க வந்துடும். என்னுடைய சேனலில் போய் பண்ணிங்கன்னா திஸ் என்டையர் எக்ஸசைஸ் வில் ஹெல்ப் யூ டு கெயின் அட்லீஸ்ட் 3 to 4 மார்க்ஸ். நீங்கள் 10 நாள் உட்காந்து படித்ததுக்கு சமமாக இருக்கும். யூ கெட் வெரி ஈஸிலி. இந்த மாதிரிலாம் பண்ணால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா, நம்ம பர்சனாலிட்டி எது சூட் ஆகுதுன்னு நீங்கள் பண்ணலாம். ஓகே, அடுத்தது கெஸ்ஸிங். 3வது வந்து வெளியே நீங்கள் வெளிவரும்போது, தத்துவத்திக்காக வெளியே வரும்போது, சி ஷுட் சே ஐ ஹவ் ஸ்டடீட், ஐ ஹவ் ரெட் ஆல் 180 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்லணும் வெளிவரும்போது. ஏதாவது ஒரு குழந்தை வெளிவரும்போது கடைசி 10 கேள்வி நான் படிக்கலைன்னு சொல்லி வந்தால் இட் இஸ் அ கிரைம். அது குற்றம். அது உங்கள் பேரண்ட்ஸுக்கு பண்ணுற அநீதி, உங்களுக்கு பண்ணுற அநீதி, எனக்கு பண்ணுற அநீதி. 180 கொஸ்டினை படித்தேன், நான் எழுதலை, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஆனால் படித்தேன்னு சொல்லுவோம். படிக்காமல் வந்தீங்கன்னா அந்த 10 கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்தா. சப்போஸ் யூ டிட் நாட் ரீட் only 170, 171 to 180 very easy. How do you know? இல்லைங்களா? 170 180 ஈஸியாக இருந்து நான் படிக்கலைன்னா then I really missed an opportunity. And this is very common with the குழந்தைகள். they study only 140 தான் எழுதிட்டாங்க, முடிஞ்சது, அப்புறம் டைம் இல்லை, வந்து புனிக்கிட்டு போயிட்டாங்க, ஹாப்பி சார் அப்படின்னு வெளியே வருவாங்க. பட் இட்ஸ் ஸோ ஹேப்பன் கடைசி ஒரு 20-30 கொஸ்டின் எப்பவுமே ஈஸியாக இருக்கும். அது ஏன்டா அப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. அது ஈஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ யூ டோன்ட் லீவ் அ சான்ஸ். யூ ரீட் ஆல் 180 கொஸ்டின்ஸ். ஐ எம் நாட் சேயிங் யூ ஷுட் அட்டெம்ப்ட், பட் யூ ஷுட் ரீட். வெளியே வரும்போது 180 கொஸ்டின் நான் படித்து பார்த்தேன்னு சொல்லணும். 3வது அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு கேள்வியை 2 முறை படிக்க வேண்டும். ஒரு முறை படித்தா பத்தாது. இது நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். முதல் முறை படித்து எனக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொன்னாலும் 2வது முறை படிக்கணும். அதுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்கும். ஆனால் உங்கள் ஏஜ் இஸ் சச், அந்த அவசர கொடுக்கல போவீங்க சிலர். ஐ சீன் சம் பாய்ஸ் அவசரத்தில் போய் பண்ணி தப்பு பண்ணிவிட்டு வெளியே வருவாங்க. நம்ம கிளாஸ்லேயே நம்ம மற்ற சில கேள்விகளை நான் கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கேன். அவசரமாக சொல்லி தப்பு பண்ணிட்டு வரவங்களாம் இருக்காங்க. அது சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை, டைம் ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இது நார்மலாக அந்த மீடியாக்களும் ஊடகங்களும் எங்களை மாதிரி டீச்சர்களும் இது ரொம்ப டைம் ப்ரெஷரில் பரிச்சைன்னு சொல்லி நீங்கள் இது பயங்கர டைம் ப்ரெஷர் பரிச்சை ரொம்ப அவசரத்தில் போகிறீங்க. இட்ஸ் நாட் ஸோ. ஐ ஹவ் ரிட்டன் அட்லீஸ்ட் 10 எக்ஸாம்ஸ். ஐ எம் டெல்லிங் யூ ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் நாட் வெரி டைம் ப்ரெஷரில் இல்லாத ஒரு எக்ஸாம். கஷ்டமாக எஸ், ஈஸியாக தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். பட் டைம் பத்தாது அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நீங்கள் படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கும், ஆன்சர் போடுற அளவுக்கு டைம் இல்லாட்டி கூட படிக்கிற அளவுக்கு டைம் இருக்கும். நம்ம ராகுலோ அல்லது டாக்டர் சிவாவோ 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க ஒரு கேள்வியை ஆன்சர் பண்ண இருக்குன்னா, அது சொல்லி கொடுக்கும்போது 1/2 மணி நேரம் ஆகும். அவங்க போடுறதுக்கு அவ்வளோ நேரம் பண்ணியிருப்பாங்களா என்ன? அப்படி இப்படின்னு போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் அவங்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அட்வான்ஸில் நிறைய டைம் இருக்குது. ஒரு கேள்விக்கு 4-5 நிமிஷம் கூட இருக்கும், 4 நிமிஷம் இருக்குன்னு வச்சு. பட் இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைவு.
பட் இங்கே கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். ஓகே, ஸோ என்ன சொன்னேன், நீங்கள் யூ ஷுட் ரீட் த கொஸ்டின் ட்வைஸ் பிஃபோர் ஆன்சரிங். அடுத்து வந்து எலிமினேஷன் மெத்தட், அதாவது ஃப்ரம் த ஆன்சர் யூ கேன் கோ அண்ட் ஃபைண்ட் த ரைட் ஆன்சர் ஃப்ரம் த ஆப்ஷன். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கணக்கு மாதிரி இருக்கிற இடங்களில் இதே ஆன்சரை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா அது சூட் ஆகலைன்னு ஒரு 2 நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரம் த ஆன்சர் யூ கேன் ஃபைண்ட் த ரைட் ஆன்சர், ஃப்ரம் த ஆப்ஷன் யூ கேன் ஃபைண்ட் த ரைட் ஆன்சர். இது பை நவ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இது இருக்க முடியாது, அது இருக்க முடியாது. நானே கிளாஸில் அடிச்சுடுவேன், இல்லை அந்த 2 இருக்காது மேடம் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய தடவை ஆமாம் அந்த 2 இல்லைன்னு சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கிற 2 எது கரெக்டுன்னு சொன்ன முடிந்தால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் 2 இருக்கான்னு ஆன்சர் பார்த்து சொல்லிடலாம். முடியுமா முடியாத குழந்தைகளா நீங்களே சொல்லுங்கள். முடியும். அந்த மாதிரி டைமில் கெஸ் பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணி. பட் எலிமினேஷன் மெத்தட்னு பேர். அதே மாதிரி அதுக்கு பாரு சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்று பெயர். அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறது. எக்ஸாம்பிள் அந்த கொஸ்டனில் யூ சப்ஸ்டியூட் யுவர் செல்ஃப், அதை பார்க்குறது. ஸோ தீஸ் ஆர் ஃபியூ திங்ஸ் யூ ஷுட் டூ பிஃபோர் கோயிங் டு த எக்ஸாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். காரணம் என்னவென்றால் இது நிறைய பேர் பண்ணால் இது நீங்கள் உட்காந்து நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் எழுதிடலாம். எப்படி எழுதலான்னா, முதல் நாள் காலை என்ன டிஃபன் சாப்பிடணும், மத்தியானம் என்ன சாப்பிடணும், ஈவினிங் என்ன சாப்பிடணும், அடுத்த நாள் காலையில் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும். அப்புறம் அதே மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 2 மணி எக்ஸாம்னா 1:30 மணிக்கு ஏதோ டாய்லெட் போய் யூரின் போயிட்டு போங்க. கோ டு த டாய்லெட் மஸ்ட்டு. வருதா இல்லையோ போயிட்டு போங்க. அந்த 3 மணி நேரத்தில் வந்துச்சுன்னா நீங்கள் அடக்கிக்கலாம். அதெல்லாம் கெட்டிக்காரங்க நீங்கள். அது பெண்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அது வந்து தப்பான கெட்டிக்காரத்தனம் ஓப்பனாக சொன்னால். பட் வழியில் நம்ம ஊரில். ஆனால் அது நம்ம வீட்டிலேருந்தே அது அடக்குறது அதை விட மோசமான ஒரு விஷயம். ஐ மீன் மெடிக்கலி. But then they used to do, and because of it they have problems in the later on. But you should அங்கே 1:30 மணிக்குள்ளே நீங்கள் போய் யூரின்லாம் பாஸ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உள்ள தாகம் எடுக்கும். அதுக்கு என்ன கொண்டு போக முடியுமா, பாட்டில் கொண்டு போக முடியுமா, அது ஏதோ சொல்லியிருப்பாங்க. அதைப்படி நீங்கள் தண்ணி கொண்டு போகும். தட் இஸ் அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த என்னென்ன ரூல்ஸ் அவன் போட்டிருக்கானோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். whatever ரூல்ஸ் they have laid. சில விஷயங்கள் அதே மாதிரி. இப்போ தத்துவதிக்கை எங்கே எழுத போகிறீங்க எக்ஸாம் அன்னைக்கு? சார் இன்னும் சரியா வரல சார். பட் மேக்ஸிமம் திருப்பூர்ல தான் சார். திருப்பூர்ல ஏதோ சென்டர், ஏதோ ஸ்கூல் தானே சென்டர்? எஸ் சார். டீனோ நீங்க எங்க எழுத போறீங்க கண்ணா? சார் திருப்பூர்ல எங்க? நீங்கள் திருப்பூர் தான், எங்கன்னு தெரியல. எஸ் சார். ஓகே. அவங்க இன்னொரு குழந்தை சந்தியா? ஊட்டி சார். ஊட்டி. ஊட்டி எங்க எழுத போறீங்க? எனக்கு தெரியல சார். எங்க எழுத போறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன உங்க வீட்டில் இருந்து அந்த ரூட்டுக்கு எப்படி போகிறது? நடந்து போகிறதா, சைக்கிளில் போகிறதா, காரில் போகிறதா, பைக்கில் போகிறதா, பஸ்ஸில் போகிறதான்னு தெரிஞ்சுக்கணும். தேர் இஸ் குவைட் லைக்லி தேர் குட் பி சம் டைவர்ஷன், டிராஃபிக் டைவர்ஷன் இருக்கலாம். அது சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி எக்ஸாம் நடக்கும்போதும் பர்டிகுலர் சண்டேனா இருக்கும். ஐ திங்க் இந்த எக்ஸாம் சண்டேவா சாட்டர்டேவா? சண்டே தான். சண்டே மத்தியானம் டைவர்ஷன் இருக்கும். லக்கீலி எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அதனால் இருக்காது. மாரத்தான் நடக்கலாம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலாம். என்ன தத்வதிக்கா சிரிப்பு வருதா? இந்த மாதிரி நம்ம ஊர்களில் கோயில் கும்பாபிஷேகம்லாம் நடந்து நீங்கள் உங்கள் அப்பா டைவர்ட் எடுத்து கொண்டே விடுற நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அவங்கள டீரெயில் பண்ணிடலாம். 2 வருஷமாக கஷ்டப்பட்டு படித்தேன் சார். கடைசியில் ஒரு கும்பாபிஷேகம் வந்து என்னை ஏமாத்திருச்சு. டைவர்ஷன் போட்டு 1/2 மணி நேரம் எங்கள் அப்பாவை எங்கெங்கேயோ சுற்றி கொண்டே விட்டார். அதுலேயே டென்ஷன் ஆகிட்டேன் சார். இது தேவையா நமக்கு? ஸோ உங்கள் அப்பாவோ நீங்களே பர்டிகுலர் நீங்கள் அப்பா விடுங்க. அப்பாவோட ஏன்னா நிறைய வீடுகளில் அப்பாக்களும் அம்மாக்களும் அந்த அளவுக்கு டைம் பண்ண முடியறதில்ல. அன்ஃபார்ச்சுனேட். அது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாம் குழந்தைதான் உழைக்கிறோன்னு சொல்லி எது உழைக்கணுமோ அங்கே உழைக்காமல் எங்கேயோ பண்ணிவிடுவாங்க. பாவமாக இருக்குது. ரியலி ஸ்பீக்கிங் அது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு யாரோ ஒருத்தரோட அந்த ரூட்டு போய் பார்த்துக்குங்க. எந்த ரூட்டு நீங்கள் போய் போகணுமோ அந்த ரூட் போய் பார்த்துங்க. இப்படி தான் போகிறோம் அப்படின்னா அந்த ரூட் போய் பார்த்துங்க. எதாவது பிரச்சனை இருக்கான்னு, இல்லை நாளைக்கு எதாவது அங்கே பிரச்சனை இருக்க முடியுமா. ஊட்டியில் லேண்ட்ஸ்லைடு இருக்கும் இல்லைங்களா சந்தியா? எந்த ஊர்? ஊட்டியில் எந்த ஊரம்மா? எந்த இடம்? Not exactly Ooty, in Achinakal. It's Nilgiri. So be careful how to go. Whether by bus or by not train, of course by vehicle or something, whether the vehicle will go, whether there is any
fall of trees because of the rain, landslides, or maybe some animals have come, so they were diverted something. அங்கெல்லாம் ஊட்டிலாம் டைவெர்ட் பண்ண அப்படி தான் 1 மணி நேரம் சுற்றிட்டு ஆகிடும் இல்லைங்களா சந்தியா? பெரிய ரவுண்ட் அடிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது எப்பவுமே நடக்கலை, ஆனால் அன்றைக்கி நடந்துடும். நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். வாட் ஐம் ட்ரைங் டு சே, இதெல்லாம் உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் திங்க் பண்ண முடியாத விஷயங்கள். உங்கள் அப்பா அம்மாலாம் யாரும் இதெல்லாம் திங்க் கூட பண்ணிக்க மாட்டாங்க, பாவம். அவங்கள நான் தப்பு சொல்லலை, நான் அவங்க அந்த மாதிரி எக்ஸ்போஸ்ட் இல்லை. ஐ ஆம் எக்ஸ்போஸ் சார். ஐ காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பேசுகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 7-8 எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது. நான் ஐம் டாக்கிங். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு குழந்தைக்கு ஆயிடக்கூடாதுன்னு ஒரு பயம், அவ்வளோதான். நத்திங் கிரேட் இன் அபவுட் இட். பட் தென் யூ ஷுட் பி வெரி ப்ரிப்பேர்ட். பர்டிகுலர்லி இந்த சென்னை மாதிரி இடங்களில் இது வெளியூர் போய் தங்குறவங்க தங்குறதுக்கு அங்கே ஹோட்டல் வசதி எல்லாம் நீங்கள் போகிறனால கிடைக்காம போயிடும். I had my own problems. Luckily, all 3 of you are in the same ஊரில் தான் எழுதுறீங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். லாஸ்ட் மினிட் முடிய நீங்கள் படிக்கலாம். பட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்படி எல்ஸ். ஐயோ டீனோ எப்படி படிச்சிருப்பானோ அப்படின்னு சந்தியா நினைக்க வேண்டியதில்லை. தத்துவத்துக்கு எப்படி படிச்சிருப்பாளோ அப்படின்னு சந்தியா நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ படிச்சுட்டு போகிறா. நான் நல்லா படித்தானா, நேற்று விட இன்றைக்கி நான் பெட்டரா, முந்தா நேற்று விட நேற்று பெட்டரா. யூ கம்பேர் யுவர் செல்ஃப் வித் யுவர் செல்ஃப். இப்போ மட்டும் இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாக அதே மாதிரி தான். எப்படி நம்மளை விட பெட்டராக ஒரு 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு கம்பேர் பண்ணி நம்ம டிசப்பாயிண்ட் ஆக வேண்டாம். மற்ற நேரம் கம்பேர் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாம் டைமில் கம்பேர் பண்ண வேண்டாம். யூ மேக் ஷூர் தட் யூ ஆர் பெட்டர் தேன் எஸ்டர்டேஸ் பர்ஃபார்மன்ஸ். நான் கொஞ்சம் பெட்டராக தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு இருந்தால் போதும். அது ரொம்ப முக்கியம். கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு ஏதோ அப்போ ஒரு பொண்ணு கேள்வி கேட்கும், என்னடி அது படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கு சொல்லிவிடுங்க, படித்தா படிக்கல அதெல்லாம் சொல்லுங்கள். பட் டோன்ட் ட்ரை டு கம்பேர். பயந்துக்காதீங்க, ஐயோ படிக்கலன்னு சொல்லிட்டோமேன்னு கம்பேர் பண்ணாது. அது நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிக்கிங்க, நத்திங் ராங். அது கொஞ்சம் ஆறுதலாக கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இல்லடி அது ஈஸி தான், அது இது எதுவும் சொல்லிக்கலாம், நத்திங் ராங். பட் யூ டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் சம்படிஸோட பாடி மைண்ட் எல்லாம் டோட்டலி வித்தியாசமாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துங்க. உங்கள் பர்சனாலிட்டி பொறுத்து நீங்கள் அது பண்ணிக்கலாம். இத்தனையும் நீங்கள் டேக் கேர் பண்ணிங்கன்னா குறைந்தது ஒரு 3 மார்க் 4 மார்க் யூ வில் இன்க்ரீஸ். தட் ஐ எம் வெரி ஷுர். அதே அளவு தான் நாலேஜ் தான். நாலேஜ் ஒன்றும் மாற போகிறதில்லை. கொஞ்சம் இன்னொரு 5 நாளில் கொஞ்சம் அதிகமாகும். தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் இதெல்லாம் இஃப் யூ டேக் கேர் யுவர் திங் வில் பி டெஃபினெட்லி 3-4 மார்க் அதிகமாகும். 3-4 மார்க் இஸ் அ வெரி பிக் மார்க் இந்த மாதிரி பரீட்சைகள் எல்லாம், இல்லைங்களா? இது ஏதாவது டவுட் இருக்குதா? ஏதாவது ஸ்பெசிஃபிக் அதர் தேன் த சப்ஜெக்ட் டவுட் அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு முன்னுதாரணமாக இந்த ஜோதி பண்ணதே எனக்கு பிடிக்கலை. 2 மணி முடிய 1 மணி முடிய படிச்சிச்சு, காலையில் எந்திரிக்கிறது இப்போ தான் தூங்க போகிறேன்னு இப்போ எத்தனை மணிக்கு போட்டிருக்குது. அதே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன் இந்த பொண்ணு இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு 4:15 போட்டிருக்கு. ஜஸ்ட் ஐ ஃபினிஷ் மை டே ஸ்டடீஸ். எப்போ 4:15 AM எனக்கு போட்டிருக்குது. சரி 3 மணிக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் கான் டு ஸ்லீப் நவ். ஸோ டுடே ஐ கான்ட் டேக் கிளாஸ் சார், சாரி சார். 4:15 போட்டிருக்குது. அப்போ எத்தனை மணிக்கு முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 2 மணி 3 மணி இப்படியே முடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை நான் 4:37 பார்த்துருக்குறேன். சரியா? ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ், இதெல்லாம் தான் பேட் எக்ஸாம்பிள். அது பழகிடுச்சு. அதுக்கு சில தப்பு அதான் ரைட்டுன்னு நினைப்போம் இல்லையா? தட் இஸ் த ப்ராப்ளம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ், காலேஜ் சொன்னால் காஃபி குடிக்கிறேன். இப்போ தப்புன்னு தெரியுது, ஆனால் அது பழகிடுச்சு. அதனால் அது ரைட்டுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். காஃபி கொடுக்காதவங்க பார்த்து எனக்கு சிரிப்பு, குடிக்காதவங்க பார்த்து சிரிப்பு வரும். என்ன இருந்தாலும் காஃபி கூட குடிக்க மாட்டேங்கிறாரு. பட் அது தப்பு தான். ஸோ எல்லாமே நம்ம எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி சொல்ல ஒன்று இருக்கும். பார்த்துக்குங்க எந்த அளவு அதை நீங்கள் இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோன்னு பார்த்துங்க. இது கொஞ்சம் எனக்கு அதிகமாக தோணுச்சு. ஒரு 10 மணி 11 மணி 12 மணி கூட ஐ அண்டர்ஸ்டாண்ட். 4 மணிக்கு போட்டிருக்கு. அஸ்யூமிங் ஷீ இஸ் ஸ்பெண்ட் அப் டு 2 o'clock. ஐ டோன்ட் நோ எப்படி அடுத்த நாள் எப்படி எந்திரிக்க முடியும். அடுத்த நாள் லேட் ஆகிடுச்சு, அப்புறம் கடைசியில் எக்ஸாம் எழுத முடியாமல் போய் அப்படிலாம் ஆயிடக்கூடாது. ஸோ ஒரு நைட் ஸ்லீப்பை வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னா அது 2 days வந்து அஃபெக்ட் ஆகுது. எனக்கெல்லாம் அப்படி தான். சரி இது பாருங்கள் ஜோதிங்க, ஒரு தெரியாத குழந்தை இல்லை, நம்ம குழந்தைகளுக்கு தெரியாத பர்சன் இல்லை. எனக்கு இந்த குழந்தைய 3 வருஷமாக தெரியும், பார்த்ததில்லை. இன்னும் டவுட்டாக தெரியும் ஓரளவுக்கு. அவங்க அம்மாவை தெரியும், பாட்டியை தெரியும், அவங்க தங்கச்சியை தெரியும். இதை விட என்ன வேணும்? ஐ நோ தேர் கண்டிஷன்ஸ் அட் ஹோம், குட் கண்டிஷன், நல்லா ஹெல்ப் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டி.
போன முறை நான் கெஞ்சி கூத்தாடி கூட அந்த போய் அந்த குப்பையில் விழுந்தது. போய் அந்த ஸ்டேட் போர்டு ப்ரிப்பேர் பண்ணி வேண்டான்னு சொல்லி கேட்கல, முடியல. அந்த டீச்சருக்கு அதை விட கடைசியில் ஃபீல் பண்ணுச்சு. 593 வாங்கி என்ன பிரயோஜனம்? ஒரு 10,000 ரூபா கிடச்சிதானா கனிமொழி எம்பி கிட்டேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட் நம்ம வாங்கினதுக்கு. தட்ஸ் ஆல். அதுக்கு பதிலாக அதனுடைய கான்சன்ட்ரேஷன் அந்த ஏன்னா நாலேஜில் எஃபர்ட் போடுற குழந்தை அது அந்த இதில் எழுதி சொல்லியிருக்கும் பாருங்கள். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன்னு சொல்லியிருக்கோம் அந்த இதில் நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் சொல்லி அந்த 5 நிமிஷத்தில் கேட்டு பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். 3 பேரோடையும் கேட்டு பாருங்கள். ஜோடியோடும் கேட்டே தான் போட்டேன். அம்மா நான் இந்த மாதிரி போடுறேன், போடுங்க சார், 4 பேருக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிச்சு. உண்மையாகவே அது ஃப்ரம் த ஹார்ட் ஷீ டோல்ட். ஈவன் நவ் நீங்கள்லாம் அவங்களுக்கு காம்படிட்டர் தான் அந்த ஜோதிக்கு நீட்டில் இருந்தாலும் ஒரு 4 கேள்வி போடுதா இல்லையா கண்ணா தத்வதிகா? எஸ் சார். அது பியூட்டி ஆஃப் தட் கேர்ள். அந்த குழந்தை மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சதே காரணம் அந்த கேள்வி. சரி இவங்கெல்லாம் வந்து எடுக்கிறேன்னு சொல்லிச்சு, சந்தோஷம். நான் தான் சொன்னேன் எடுமா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன். எடுத்தது கேள்வி மேலேயும் போடுது, கிளாரிஃபிகேஷனும் போடுது. ரொம்ப அது ஒரு தங்கமான குழந்தை. எல்லாருமே அப்படி தான், நிறைய பேர் அந்த ஏஜுக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கீங்க. தங்கமான குழந்தை. அது ஜெயிக்கலேருந்து எனக்கு ரொம்ப வருத்தம். ரொம்ப அப்செட்டான ஆள் நானும் ஒருத்தன். ஏன்னா அதுக்கு பேரே நாங்கள் டாக்டர் ஜோதின்னு பேர் வச்சிட்டோம். அது ஜோதின்னு வச்சு நாங்கள் டாக்டர் ஜோதின்னு பேர் வச்சிட்டோம். எப்போ அது 10th பிகினிங்லேருந்து என்னோட ட்ராவல் பண்ணுது இந்த குழந்தை. இன்றைக்கி நேற்று இல்லை, 10th பிகினிங்லேருந்து தெரியும். ஸோ வை ஐ எம் சேயிங் ஆல் தீஸ் திங்ஸ், என்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். பட் யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ் சொசைட்டி, நாட் ஒன்லி ஃபார் யூ அண்ட் யுவர்ஸ். நீங்கள் நினச்சிருக்கீங்க எனக்காக படிக்கிறேன், என் ஃபேமிலிக்காக படிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. சொசைட்டியே நீங்கள் முக்கியமான ஆள், கடவுளுக்கு அடுத்தபடியே இருக்கிற ஆள் நீங்கள் தான். ஸோ உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அத்தாரிட்டி என்ன, ரோல் என்னன்னு புரிஞ்சிங்கன்னா யூ வில் பி ஹைலி அலர்ட் ஆன் த டே ஆஃப் த எக்ஸாம். அந்த அலர்ட்னஸை வில் டேக் யூ டு த ரைட் பிளேஸ். ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அமுதா மேடம் ஏதோ 1-2 ஆட் பண்ணுங்க, விச் ஐ ஹவ் லெஃப்ட். ஐ ஹவ் ட்ரை டு கவர் ஆஸ் மெனி as பாசிபிள். இல்லை நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணுங்க, இல்லை டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை சார், நீங்கள் சொன்னது எல்லாமே. ஆமாம், சந்தியா, Tatvatika. You can also speak, Sandhya, in case you need to know something or you want to share something. It's not that everything is known by me or somebody else. It's not like that. We are trying to share our feelings, our experiences. Somebody's experience I'm carrying forward. It's getting to you through me. Somebody's experience. So I want all these things to culminate in a highly successful outcome in the NEET. That is the whole idea. Tatvatika? No, sir. உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கேளுங்க. அப்பா அம்மாவில் கோஆப்ரேட் பண்ண சொல்லுங்கள், பேசுகிறவங்க கிட்ட. சும்மா சொல்கிறேன். ஓகே Tino, it's all of you. This is very important. I'm telling you, it's very important. ஏன்னா என்னோட வாழ்க்கையிலே நடந்த விஷயம். I lived in a village 50 kilometers from Coimbatore. பஸ்ஸே போகாத ஊரில் இருந்தேன். But my father used to breathe education in his breathing. அதான் சொல்வேன். All 3 of us got studied in Coimbatore city. Coimbatore city வந்து போகிறதே காஸ்ட்லி. பார்க்காத நான் 12வது முடி கோயம்புத்தூர் சிட்டியை பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் ஐ ஹவ் சீன் கோயம்புத்தூர் சிட்டி when I studied 12th standard. அப்போ காலேஜ் அதான் முதல்ல பார்த்துருக்கேன். பட் மை ஃபாதர் யூஸ் டு பிரீத். லெட் மீ டெல் யூ, அந்த ஒவ்வொரு காலேஜ் வாதியோரை பார்த்து எந்த கோர்ஸ் எடுக்கலாம், எது எடுக்கக்கூடாது, எந்த காலேஜ் பரவாயில்ல, எந்த காலேஜ், அப்படி அங்கேருந்து ரூரல்லேருந்து வந்து 5-6 மணிக்கு தான் ஆரம்பிப்பார். வந்து 7:30 மணிக்கு கோயம்புத்தூர் சார் ஈவினிங். ஏன்னா அப்போ தான் அந்த வாதியர்கள்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த ரெஸ்பெக்டிவ் காலேஜிலேருந்து. இந்த வாதியாரை பார்த்தேன்னு வந்து வீட்டில் சொல்லுவார், இந்த ப்ரொஃபஸர் பார்த்தேன், ராமசாமி ப்ரொஃபஸர் பார்த்தேன், தங்கவேல் ப்ரொஃபஸரை பார்த்தேன், செல்வராஜ் ப்ரொஃபஸரை பார்த்தேன். எனக்கு ஞாபகம் இருக்குது. செட் திஸ், இது பரவாயில்லைங்கிறாங்க, இது மோசங்கிறாங்க, ஏதோ ஒரு சொல்லுவார். எந்த அளவு பிரீத் பண்ணிக்கார் பாருங்கள். 50 கிலோமீட்டர் 2 hours ஆகும் வந்து சேர்றது கோயம்புத்தூர் அந்த காலத்தில். இன்றைக்கி 1.5 மணி நேரம் ஆகுது. ஸோ வை ஐ எம் சேயிங் அகெயின் ஃப்ரம் மை ஃபேமிலி, நாட் டு பூஸ்ட் ஆஃப் மை ஃபாதர், இஸ் நோ மோர் நவ். பட் தென் அந்த அளவு அவர் ஊர்ந்து வச்சுருந்தார். மேடம் இன்னும் ஒரு படி சொல்லப்போனால், அமுதா மேடம் தெரியும், கோயம்புத்தூரில் அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவிலா கான்வென்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்வென்ட்ஸ் இன் கோயம்புத்தூர். அந்த காலத்தில் ரொம்ப பெஸ்ட் அது. எங்கள் சிஸ்டரு, மை ஓன் சிஸ்டர், அப் டு 10th standard தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல், அண்டர்லைன் தட். 11th standard admission in English medium Avila convent.
எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினாரு எனக்கு தெரியாது எங்கள் அப்பா. அவர் ஏன் அப்படி நினச்சாரு தெரியாது. வெறும் ரைட்டாக ராங் எனக்கு தெரியாது. அவரோட கெப்பாசிட்டி சொல்ல வரேன். திங்க் பண்ண முடியுமா மேடம்? அபிலா கான்வென்ட்ல அப்ளிகேஷன் கொடுக்குறான், 4:30 மணிக்கே போய் படுத்துக்கிறான். மிட் நைட்டே படுத்துக்கிறாங்க அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. இப்பெல்லாம் இப்போனா நான் 10 வருஷம் ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்குறது கஷ்டம் அப்படின்னு. அதே மாதிரி அந்த காலத்தில் எங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாது. நான்லாம் அப்போ கொஞ்சம் இன்ஜினியரிங் படித்தேன்னு தெரில. எங்கள் அப்பா வந்து யாரை பிடிச்சி எப்படி பண்ணி எப்படி வந்து கேட்டு அபிலா கான்வென்ட்டுங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்வென்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் தோஸ் டேஸ், ஈவன் டுடே. பட் அன்னைக்கு தி பெஸ்ட். சன் டிவி எடுத்த ஒரு சர்வேயில் அது வந்தது. பெஸ்ட் ஸ்கூல் இன் கோயம்புத்தூர் வந்து அபிலா கான்வென்ட் தான், கேர்ள்ஸுக்கு. பாய்ஸுக்கு ஸ்டெயின்ஸ் அப்படின்னு வந்தது. அதில் வந்து எங்கள் அப்பா 11th 12th எங்கள் தங்கச்சி போட்டார். ஹாஸ்டல் வேறு. எங்கள் சிஸ்டருக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா தமிழ் மீடியம் டைரக்ட் இங்கிலீஷ் மீடியம் ரொம்ப கஷ்டமாக போச்சு. பட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஈவன் டுடே. ஷீ குட் நாட் கெட் இன்டு engineering or whatever she wanted, or I don't know what she wanted. Finally she became a teacher, all those. But எனக்கு I look at my father, the kind of involvement he had. Yes. Imagine the kind of involvement. எக்ஸ்ட்ராடினரி. நாங்கள்லாம் நல்லா படித்தாலும் சொல்லக்கூடாது. அவரோட எஃபர்ட் இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அதனால நாங்கள்லாம் இந்த அளவு இருக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 10 பேர் சொல்ல முடியுதுன்னா இதெல்லாம் காரணம். அந்த காலத்தில் எங்கள் அப்பா எவ்வளோ பண்ணுவேன். எந்த வருஷம் 1977 எங்கள் சிஸ்டர் வந்து 10th நினைக்கிறேன், 76 என்னமோ 80 அந்த டைமில். ஸோ அந்த அளவு எங்கே ஒரு ரூரல் வில்லேஜ் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தை எதுக்காக 11th வந்து சேர்த்தோன்னு ஒரு இருக்கு இல்லையா மேடம்? அங்கேயே இருக்குது 11th. ஆனால் அவர் என்ன நினச்சாரோ தெரில. இல்லை இந்த ஸ்கூல் நம்ம பொண்ணுக்கு இதை விட பெட்டர் ஸ்கூல் வேணும்னு நினச்சாரா, இல்லை அங்கே போன எக்ஸ்போசர் கிடைக்கும் நினச்சாரா, என்ன நினச்சா தெரியல, கொண்டு போட்டார். அன்றைக்கெல்லாம் எங்கள் அப்பா சொன்னால் நாங்கள் எங்களுக்கும் தெரியாது, போட்டார். எல்லாம் அந்த ஊரே திரும்பி பார்த்து. அது பெண் குழந்தை. கோயம்புத்தூர்ல இல்லையா சார்? நான் கோயம்புத்தூர் தான் இருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங், இல்லை செகண்ட் இயர் இன்ஜினியரிங், சாரி செகண்ட் இயர் தேர்ட் இயர் இன்ஜினியரிங். எங்கள் தம்பி வந்து ஃபர்ஸ்ட் இயர் டிப்ளமோ இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக். 3 பேர் கோயம்புத்தூரில் படித்தோம் அட் அ டைம். 3 பேருமே 3 தனி ஹாஸ்டல். த அமௌண்ட் he spent my father, even though it was difficult times. இது 3 பேருக்கு காலேஜ் ஹாஸ்டல், 3 பேரும் 3 அபிலா கான்வென்ட், கவர்மெண்ட் பாலிடெக்னிக், நான் பிஎஸ்சி. சண்டே ஆனால் எனக்கு அதான் வேலை. நேராக ஜிபிடி போவேன். மார்னிங்கில் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவேன். அகைன் எங்கள் ஹாஸ்டலில் போய் சாப்பிட்டு மறுபடியும் ஐ வில் கோ டு அபிலா கான்வென்ட் சும்மா பார்க்குறதுக்கு தங்கச்சியை. அது ஒரு 2 years அப்படி நடந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் அவங்க முடிச்சிட்டாங்க, நானும் முடிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுங்க. இல்லை, why I am saying these my old story, because the amount of effort my father put in, I am sorry to say that நிறைய அப்பாக்களுக்கு அது அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிய மாட்டேங்குது. அண்ட் he was எத்தனை பேர் அவங்க எங்கள் அப்பாவை பாராட்டுக்காங்க தெரியுங்களா? ஒரு நிறைய பேர் பசங்க அடி வாங்குவாங்க. அந்த பையன் பாரு என் பேர் சொல்லி அடிச்சிருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணிட்டான்னா என் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஆள் இருக்கிறனால தான் எங்கள் அப்பா என்னை திட்டுறான்னு சொல்லி ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து பெருசாயிட்டான். அவன் பிஎல்லாம் முடிச்சிட்டான். வந்து அண்ணா நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமான்னு கேட்டு இப்படி காமிச்சான். அதில் கொடுவாள் இருக்குது. இன்றைக்கி உங்களை போட்டு தள்ளிடலாம் தான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. நான் அந்த பையனை பார்த்ததே இல்லை. ஏன்டா என் மேலே என்னடா அப்படி கோபம்னு சிரிச்சுட்டே கேட்குறேன். எங்கள் அப்பா சொல்லி என்னை அடிப்பார் உங்கள் பேர் சொல்லி. உங்களை நான் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் பார்க்குறேன், கொடுவாளோட வந்திருக்கேன் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் எங்கள் ஆஃபீஸ் காந்திபுரத்தில் இருந்தது, பஸ் ஸ்டாண்டில். யார் வந்தாலும் ஒரு டீ ஆர்டர் பண்ணிடுவாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்குன்னு ஏறி வந்துட்டாங்கன்னா மேலே 2nd floor, சரி அவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்களே ஒரு டீ ஆர்டர் பண்ணின்னு சொல்லிடுவேன். வந்தோடனே அந்த ஆள் டீ ஆர்டர் பண்ணிட்டேன். நான் எங்கே வெளியே போயிருந்தேன், அப்போ தான் வந்துட்டேன். ஸோ இது எல்லாம் அந்த சல்யூட் கோஸ் டு மை ஃபாதர் ஒன்லி. அவர் அந்த அளவு கிரியேட் பண்ணார். ரைட்டாக ராங்கான்றதை விட அந்த அளவு அவர் எஃபர்ட் போட்டார்னு சொல்ல வரேன். அவர் வேறு மாதிரி கூட போட்டிருக்கலாம் மேடம். why I am saying all these things, to clear a very difficult exam, அந்த அளவு தேவை. நேற்று குகேஷன் ஒருத்தன் வந்து அந்த செஸ்ஸில் பாஸ் ஜெயிச்சிருக்கான், பார்த்தீங்களா மேடம்? குகேஷ்ங்கிறவன் இந்தியன், டொரண்டோவில் ஆர்டரில் ஜெயிச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டர்ஸ் திருச்சியில். அவங்க அப்பா டாக்டர் தொழிலே 12 வருஷத்துக்கு முன்னாடி விட்டேன்ட்டார். எப்போ இவன் கொஞ்சம் செஸ்ஸில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சா அன்றைக்கே டாக்டர் தொழில் விட்டேன். அவனுக்கு செய்கிறது தான் வேலையே அப்படின்ட்டார். அவங்க அம்மா மட்டும் டாக்டர் தொழில் பண்ணுது. அவங்க அம்மா சொல்கிறார் அத்தனை கிரெடிட் கோஸ் டு மை ஹஸ்பண்ட் ஒன்லின்னு சொல்லிட்டான். ப்ளஸ் அந்த கோச் ரமேஷுங்கிறவர் அவர் சொல்லியிருக்கார் 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட தொழில் விட்டேன், ஏன்னா என் பையனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ எந்த அளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாத அந்த அளவில் வர முடியுதுங்கிறதுக்காக சொல்ல வர. ஸோ நம்ம அப்படி போகாட்டி கூட அப்போ அட்லீஸ்ட் அடுத்த 10 நாள் உங்கள் வீட்டுக்காரங்கெல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாலும்
பண்ண வைங்க, மிரட்டுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க செஞ்சு கொடுக்கணும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, முடிஞ்ச வரலும் நல்லா படிங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எஸ் ஐ நோ எவ்ரி திங், ஐ ஸ்டடிட் வெல், ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோடு போங்க. ஒரு ரிக்ரெட்டோடு உள்ளே போகாதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி ஹெல்த், take care of some of the things which we have talked, much more the whatever is given in the admit card, எல்லாத்தையும் பார்த்துட்டு do well in the exam. That's very important. Okay, so shall we close at this, Tino? Sadhya, you want to touch upon some other thing? You want to share something with us? No, sir, it's fine. Okay, you are studying in which school, Amma? I actually studied in Middle East. Oh, Middle East. Okay. Oh, from the Middle East you have come here. Okay. Now you are in Yes. Uti. Yeah, because my brother is doing CSI engineering, so I'm with him. Acha, you are with them. Okay. All the best. Anyway, I mean, take care of this logistics எல்லாம் பார்த்துக்குங்க. Are you able to understand my English, my Tamil? Yes, sir, I can understand. Oh, the you can fluent. understand. Okay, because I've been talking in Tamil, which I never know. யாராவது தெரிஞ்சா நீங்க உடனடியாக நிறுத்திருக்கலாம். I can switch over No, to it's English. okay. Yeah. Your I mother tongue is learned Tamil? Tamil when I get here. Yeah, of course. Yeah, good. I'm actually from Yeah, Madurai. good. That then it's good. Of course, Tatvatika, no, Anal, I need not ask her. So, good. Anyway, all the best to all of you. We'll meet again on Friday. Most probably, Jodi will be back. Friday and Monday, 2 classes she will take. And as usual, we have evening classes till Saturday, till Tuesday, we will have classes. Till April 30th. அதுக்கப்புறம் வேண்டான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா you should be given some rest from our side. Think about yourself. அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இன் பிட்வீன் ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸ் வேணால் கூட நம்ம திங்க் பண்ணலாம். பிஃபோர் ஏப்ரல் 30 தேவைப்பட்டான். ஆல்ரெடி வி ஆர் ஜாம் பேக்டாக தான் இருக்குது, எல்லா நாளும் ஏதோ ஒன்று வச்சுருக்கோம், அதனால் பார்த்துக்கலாம். ஓகே.